மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு அனுமம் புத்தேரி நகராட்சி தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி எண் 447 மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதாகி இருக்கிறது. இதனால் அந்த வாக்குச்சாவடியில் பதற்றம் நிலவி வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு அனுமன் புத்தேரி நகராட்சி தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி எண் 447 மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதாகி இருக்கிறது. இதனால் அந்த வாக்குச்சாவடியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் ஓட்டு போடுவதில் தாமதம் ஏற்பட்டு உள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதாகி இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்த புத்தேரி நகராட்சி தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி எண் 447 மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதாகி இருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் ஓட்டு போடுவதில் தாமதம் ஏற்பட்டு உள்ளது. மாவட்ட ஆட்சியர் மாலதி உள்ளிட்டோர் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இன்று சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் வாக்கு மையமானது தொடங்கப்பட்டு வாக்குப்பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி நகராட்சி தொடக்கப்பள்ளியில் வாக்குச்சாவடி எண் 447 மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது விவிபேட் என்று சொல்லக்கூடிய அந்த இயந்திரம் பழுதானதால் வாக்கு செலுத்த வந்தவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரும் இந்த வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இதனால் 7 மணிக்கு துவங்க வேண்டிய வாக்கு பதிவானது 7:25 மணிக்கு இந்த அனுமந்தபுத்தேரி பகுதியில் உள்ள அந்த வாக்குச்சாவடி மையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த பயணிகள், அதாவது காலையிலேயே வாக்குப்பதிவு வரக்கூடிய அந்த பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து அதன் பின்பு அந்த விவிபேடில் பழுதான அந்த பழுதை நீக்கம் செய்யப்பட்டு பிறகு வாக்குப்பதிவானது துவங்கியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.